வித்தியாசமாக இருந்தது பேர். சரி ஓகே என்னதான் பண்ணலாம், உள்ளே வந்து பார்க்கலான்னு வந்து எல்லாமே கருப்பட்டியில் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது வாங்குறதாக ஐடியா இல்லை. ஆக்சுவலாக சும்மா உள்ளே வந்தோம் நேற்று நானே என் ஒய்ஃபும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். இட்ஸ் ரியலி குட். அதான் இன்றைக்கி மறுபடியும் இது ஒரு ஆட்லாம் இல்லை, நான் வந்து நிஜமாலுமே கஸ்டமர் தான், அவங்களாம் பண்ணல. இட் இஸ் குட், எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இட் இஸ் நியர்பை திருவான்மியூர், எவ்ரிபடி கேன் கம் அண்ட் see. சரி, என்ன மாதிரி ஸ்வீட்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நான் மைசூர் பாக்கு, அப்புறம் என்னோடய ஃபேவரட் வந்து கமர்கட்டு. சின்ன வயசில் நாங்கள் சாப்பிட்டது. ஸோ இட் வாஸ் குட். பழைய மெமரிஸ், 80s கிட்ஸ், ஸோ குட் ஆல் டுகெதர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகியில் பண்ணுற தட்டை. உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மரச்சக்க எண்ணெய், கடலை எண்ணெயில் பண்ணுறதுங்க. உங்களுக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் யூஸ் பண்ணுவோம், ஒன் டைம் யூஸ் பண்ணுறது இல்லை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏட்டு நெய், நாட்டு மாட்டு நெய்ங்க. இது வந்து உங்களுக்கு ஹெல்த் மிக்ஸுங்க. ஃபுல்லாக சிறுதானியங்கள் போட்டு நம்ம இது பண்ணுறப்போ இதில் பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி போட்டு ஒரு 24 வகையான சிறுதானியங்கள் நம்ம போட்டு நம்ம இது பண்ணுறோம். இதுதாங்க நம்ம மெயினான ப்ராடக்ட். நம்ம ஆக்சுவலாக ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிட்டு நாட்டு சர்க்கரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் ஆர்கானிக் முறையில் நம்ம பண்ணுறோங்க. சோத்துக்கத்தால் ப்ளஸ் கோகோனட் ஆயில் போட்டு நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணுறது. மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அந்த மாதிரிலாம் போட்டு பியூரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் போடாமல் ஃபுல் பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தால் போட்டு பியூரிஃபிகேஷன் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் கண்ட்ரி சுகருங்க. நாட்டு சர்க்கரையிலே ஒரு 8 வகையான மூலிகை போடுறோம். நெல்லிக்காய், துளசி, வெற்றிலை, வால்மிளகு, திருநூற்று பச்சை, ஓமவல்லி, ஏலக்கான்னு சொல்லிட்டு ஒரு 8 ஹெர்பல்ஸ் போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் 6 month பேபிஸ் இருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் டீயில் மில்கில் கலந்து இது நம்ம கொடுக்கலாம். பெரியவங்களா டீயில், பாலில், ஹாட் வாட்டரில் இது யூஸ் பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது பார்த்தீங்கன்னா பனக்கற்கண்டு, பனை சர்க்கரை ஃபுல்லாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஹோம்மேட் மசாலாஸ் இது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பண்ணுற இலந்த வடை, இலந்த பழத்தை வச்சு பண்ணுவாங்க. இலந்த பழத்தை ஸ்மாஷ் பண்ணி பண்ணுறது இலந்த வடை. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பு ப்ளஸ் கருவேப்பிலையில் பண்ணுற தட்டைங்க. நம்மளோட கமர்கட்டோட ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஐட்டம் வந்து கருப்பட்டிக்கு மைசூர் பாக்கு. இது முழுக்க பார்த்தீங்கன்னா கருப்பட்டி கீ போட்டு பண்ணுறதுங்க. எதுலையுமே ஒயிட் சுகர் நம்ம சுத்தமாக அறவே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கருப்பட்டியில் பண்ணுற ஜிலேபிங்க, ஜாங்கிரி. இது கருப்பட்டியில் பண்ணுற தேங்காய் பர்ஃபி, கோகனட் பர்ஃபி. முழுக்க ஃபுல்லாக கருப்பட்டியிலே பண்ணுறதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டியில் பண்ணுற கேக்கு. இது கருப்பட்டியில் பண்ணுற பாதுஷா, ஹோல் வீட், எதுவும் மைதா கிடையாதுங்க. முழுக்க கோதுமையில் பண்ணுறோம். கோதுமை போட்டு நம்ம பண்ணுறோம். கருப்பட்டி அல்வாங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா கோதுமை கருப்பட்டியால் பண்ணப்பட்ட அல்வா. இது வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி லட்டு. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கருப்பட்டி இதில் போட்டு பண்ணுற லட்டுங்க. இதுதாங்க சார் நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டியே. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு சர்க்கரையில் பண்ணுற கமர்கட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் காலத்தில் இருந்த ஒரு சாக்லேட். இப்போ நம்ம இது ஸ்பெஷலாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஷாப்போட ஸ்பெஷாலிட்டியே இந்த கமர்கட்டு தான்.